நிலங்களில் விழுகின்ற தண்ணீரை நாம் நிலத்தடிநீரில் இறக்கலாம். கூரையில் விழுகின்ற தண்ணீரை கட்டாயமாக ஒரு தொட்டியில் சேமித்து மறுசுழற்சி பயன்படுத்தலாம். குறிப்பாக என்ன நோக்கம் அப்படின்னா, மழைநீர் சேமிப்பு. நிலத்தில் விழுகின்ற மழைநீர் வடிந்து ஏறக்குறைய இந்த வளாகங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டைல்ஸ் போட்டிருப்பாங்க, ஓடு, அல்லது உங்களுக்கு இன்டர்லிங்கிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தரையை மண் தெரியாமல் இருக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. அந்த மண் வழியாக வருகின்ற, அந்த தரை வழியாக வருகின்ற தண்ணீர் எல்லாம் மண்ணை அடிச்சுட்டு வரும். இரண்டு புறங்களிலும் ரெண்டு புறமும் தண்ணி வரலாம். இந்த பக்கமும் வரலாம், இந்த பக்கம் தண்ணி வரலாம். ரெண்டு புறமும் அந்த வடிப்பான் முறைகளை செயல்படுத்தி அதிலிருந்து வருகின்ற தண்ணீர் தூசு இல்லாத தண்ணீர் அல்லது இலைத்தலை இல்லாத தண்ணீர் நடுவில் இருக்கின்ற அந்த தொட்டிக்கு சென்று அங்கே தான் குழாய் பதிச்சிருப்பாங்க. அந்த குழாய் வழியாக அது கீழே பூமிக்குள்ளே இறங்கிவிடும். அந்த குழாயினுடைய ஆழம் எவ்வளோ அப்படின்னு சொன்னால், அது அந்த பாறை ஒரு 10 மீட்டர் இருக்குங்க, 10 மீட்டர் வரைக்கும் நம்ம குழாய் ஆழ்துளை கிணறு போடணும். இல்லை 7 மீட்டர் இருக்குன்னா 7 மீட்டர் கீழே ஒரு 7-8 மீட்டர் வரைக்கும் போகலாம். 10 மீட்டர்னால் ஒரு 11 மீட்டர் 12 மீட்டர் வரைக்கும் அதை ஆழ்துளை கிணறு தோண்டி அது ஹோல்ஸ் ஓட்டையெல்லாம் துளையெல்லாம் விட்டு அதை நம்ம போட்டு துளையை ஏற்படுத்தணும். ஏறக்குறைய அதுக்கு பேர் பர்புரேட்டர் பைப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சுக்கு 2 இன்ச்சுக்கு ஒரு கேப்பில் சுற்றி அந்த குழாயினுடைய சுற்று வட்டாரத்தில் அந்த வெளிப்புறத்துலேருந்து அந்த துளைகளை போட்டு அந்த துளையிலேருந்து நாம் கீழே பதிச்சிடுறோம். அதுக்கு தண்ணி இறங்கிடும். அந்த அடிப்பில் செய்யலாம்.